நமச்சிவாய வாழ்க. நாதந்தாள் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது ஆண்டு தை மாதம் 18ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று சஷ்டி திதியில் சித்திரை நட்சத்திரத்தில் திருதி நாமயோகத்தில் வணிசை கரணத்தில் சித்தயோகம் கூடிய நன்னாளில் இந்த சீர்மிகு பிப்ரவரி மாதம் பிறக்கிறது. பிறக்கப் போகும் இம்மாதம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று புதிய வாய்ப்புகள் புதிய வெற்றிகளுடன் மங்களகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை உளமாற வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இம்மாத கிரக நிலைகளை பார்க்கும் போது மேசத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கின்றார். சனி பகவான் கும்பாராசியில் பயணம் செய்கிறார். ராசிக்கு 6ஆம் இடத்தில் கேது பகவானும் 12ஆம் வீட்டில் ராகு பகவானும் பயணம் செய்கின்றனர். சுக்கிரன் புதன் செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கின்றனர். ஜனவரி 15ஆம் தேதி சூரிய பகவான் மகர ராசிக்கு மாறியதை தொடர்ந்து பிப்ரவரி 1ஆம் தேதி புதன் பகவானும் பிப்ரவரி 5ஆம் தேதி செவ்வாய் பகவானும் மகர ராசிக்கு பெயர்ச்சியாக உள்ளனர். இதனால் பிப்ரவரி மாதத்தின் தொடக்கத்திலேயே 3 கிரகங்களின் சேர்க்கை நடக்க உள்ளது. மகர ராசியில் சூரியனுடன் புதன் இணைவதால் புதாதித்ய யோகமும் சூரியனுடன் செவ்வாய் இணைவதால் ஆதித்ய மங்கள ராஜ யோகமும் உருவாகிறது. இந்த கிரக அமைப்பினால் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய சுபம் மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதனை விரிவாக காண்போம். இதுவரை ஆபத்தில் சிக்கி சீரழிந்த உங்கள் வாழ்க்கை பயணம் மாறப்போகிறது. இப்படியும் ஒரு வாழ்க்கையா என மனக்கசப்பில் வாழ்ந்து வந்த உங்களுக்கு இனி வசந்தம் வீசப்போகிறது. இனி யமனே உங்கள் எதிரில் வந்தாலும் சிவனின் அருளால் எதிர்த்து நின்று போராடும் பலம் உங்களை வந்து சேரும். உங்கள் பிறப்பு ஒரு சாபக்கேடு அல்ல, அது சரித்திரம் படைக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, இம்மாதம் புதன் மற்றும் செவ்வாய் பகவானால் நன்மைகள் அதிகம் நடைபெறும். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் அனைத்தும் மிக எளிதாக வெற்றியடையும். எதிர்பார்த்த பணவரவு கிடைப்பதுடன் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள். திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை திட்டமிட்டபடி நடத்தி முடிப்பீர்கள். தந்தையுடன் இருந்து வரும் மோதல் போக்கு நீங்கி சுமூகமான நிலை ஏற்படும். உறவினர் மற்றும் நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள். சிலருக்கு வெளி மாநிலங்களில் உள்ள புகழ்பெற்ற புண்ணிய தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பு உண்டாகும். இதுவரை இருந்த உடல் உபாதைகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும். அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலை காணப்படும். பணிகளில் உற்சாகமாக ஈடுபடுவீர்கள். உயர் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனைகளுக்கு உரிய அங்கீகாரம் கொடுப்பார்கள். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். உங்களுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் விற்பனையும் லாபமும் கூடுதலாக கிடைக்கும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகளும் தாராளமான பணவரவும் கிடைக்கும். பொது நிகழ்ச்சிகளில் கௌரவிக்கப்படுவீர்கள். புகழும் ரசிகர்களிடம் செல்வாக்கும் அதிகரிக்கும். மாணவ மாணவியருக்கு இம்மாதம் படிப்பில் இருக்கும் ஆர்வம் குறையக்கூடும். ஆசிரியர்களின் ஆலோசனை கேட்டு நடப்பது நல்லது. படிப்புக்கு தேவையான உதவிகளை பெற்றோர் செய்து தருவார்கள். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சி தரும் மாதமாக இம்மாதம் அமையும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும். அலுவலகம் செல்லும் பெண்மணிகளுக்கு பல வகைகளிலும் அனுகூலமான மாதமாக இம்மாதம் அமையும். இம்மாதம் சாதகமான நாட்கள் 3, 5, 12. அதிர்ஷ்ட எண்கள் 1, 7, 9. வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் விநாயகர். பரிகாரம்: செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர்களால் அர்ச்சனை செய்வதும் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்வதும் வெள்ளிக்கிழமைகளில் விநாயகருக்கு அருகம்புல்லால் அர்ச்சனை செய்வதும் நன்மை தரும். சிறப்பு பரிகாரம் மற்றும் ஆலய தரிசனம். புத்திர பாக்கியம் என்பது திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகியும் புத்திர பாக்கியமே ஏற்படாத நிலை. புத்திர தோஷம் என்பது ஒவ்வொரு லக்னத்திற்கும் வேறுபடும். பொதுவாக எந்த லக்னமாக இருந்தாலும் 5ஆம் இடம்தான் புத்திரஸ்தானத்தை குறிக்கும். எனவே அந்த 5ஆம் இடத்தை முக்கியமாக பார்க்க வேண்டும். சேர்த்து வைத்த புண்ணியம்தான் குழந்தையாக பிறக்கும் என்று பழமொழி உண்டு. அந்த வகையில் 5ஆம் இடம் பூர்வ
பூர்வ புண்ணிய ஸ்தானமாகவும் திகழ்கிறது. தாய்மாமன், தாய்வழி உறவுகள் ஆகியவற்றை குறிப்பதும் 5ஆம் இடம்தான். 5ஆம் இடத்தில் பாவக்கிரகங்கள் அதாவது ராகு, செவ்வாய், சனி அல்லது சூரியன் அமர்ந்தால் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் போகும் அல்லது தாமதமாக கிடைக்கும். ஒருவேளை 5ஆம் இடத்தில் உள்ள பாவக்கிரகங்களை சுப கிரகங்கள் பார்த்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இனி புத்திர பாக்கியம் பெறுவதற்கான ஆலய வழிபாடுகளை பார்ப்போம். செவ்வாய் பகவானின் அம்சமாக கருதப்படும் முருகப்பெருமான் வழிபாட்டை தவறாமல் செய்பவர்களுக்கு நிச்சயமாக புத்திர பாக்கியம் கிடைக்கும். குரு பகவான் வீற்றிருக்கும் தலங்கள் அனைத்தும் சிறப்பு வாய்ந்தவைதான். ஆலங்குடி குருஸ்தலம், திட்டை குருஸ்தலம் சிறப்பான பலன்களை கொடுக்கும் ஆலயங்களாகும். அது மட்டுமல்லாமல் சிதம்பரம் அருகே இருக்கக்கூடிய ஓமாம்புலியூர் துயர்தீர்த்தநாதர் ஆலயமும் குரு பகவானின் ஸ்தலமாகும். இந்த ஆலயங்களுக்கு சென்று தரிசித்து வருவதன் மூலம் புத்திர பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை உறுதியாகவே சொல்லிக் கொள்கிறேன். மேலும் வைத்தீஸ்வரன் கோவில் அனைத்து விதமான நோய்களையும் தீர்க்கும் ஆலயம். இது செவ்வாய் பரிகார ஸ்தலம். எனவே நல்ல சத்தான அறிவு கூர்மை மிக்க குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் இந்த ஆலயத்திற்கு சென்று வந்தால் குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு உண்டான தடைகளை நீக்கி புத்திர பாக்கியத்தை நிச்சயம் அருள்வார் வைத்தியநாத சுவாமி. மேலும் கருவின் உருவாக இருக்கும் கருமாரியம்மன் ஆலயங்கள் அனைத்தும் புத்திர பாக்கியம் நல்கும் ஆலயங்களே. சமயபுரம் மாரியம்மன், திருவேற்காடு கருமாரியம்மன் போன்ற ஆலயங்கள் அனைத்தும் சிறப்பு வாய்ந்தவையே. அதேபோல் திருச்சிக்கு அருகில் உள்ள திருப்பட்டூர் பிரம்மா ஆலயம் பிறவி பயனை அனுபவிக்க செய்யும் ஸ்தலம். திருப்பட்டூர் பிரம்மாவிடம் வேண்டுதல் வைக்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் ஆலயம் புத்திர பாக்கியத்தை அருளும் முக்கிய ஸ்தலம். குருவாயூர் கிருஷ்ணர் ஆலயமும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயமும் குழந்தை பாக்கியத்திற்கு வழிகாட்டக்கூடிய வழி கிடைக்கக்கூடிய அற்புத திருத்தலங்கள். இந்த ஆலயங்களில் துலாபாரம் என்னும் வேண்டுதல் வைத்து வந்தால் குழந்தை பாக்கியம் உடனே கிடைக்கும். குழந்தை பேறு பெற்ற லட்சக்கணக்கான பேர் இங்கு வந்து நேர்த்தி கடன் செலுத்துவதை தினந்தோறும் காணலாம். அதேபோல் அத்தி மரத்தை நட்டு வளர்த்து வருவதும் அத்தி மரத்தை பேணி காப்பதும் குழந்தை பாக்கியத்தை தரும். தான தர்மங்களும் புத்திர பாக்கியத்தை தரும். அக்கம் பக்கம் உள்ள குழந்தைகளுக்கு உணவு வழங்குதல், இனிப்புகள் வழங்குதல் போன்ற செயல்கள் புத்திர பாக்கியத்தை தரக்கூடியதாகும். துர்க்கை வழிபாடும் முருகப்பெருமான் வழிபாடும் சிறந்த பரிகார முறைகள். அதிகாலை நேரத்தில் அரச மரத்தை 48 முறை சுற்றி வருவதன் மூலமும் குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டாகும். எறும்பு புற்றுக்கு வெல்லம் பொட்டுக்கடலை கலந்து தருவதால் 1000 பேருக்கு அன்னதானம் செய்த பலன் வந்து சேரும். கர்ப்பிணிகளுக்கு அவர்கள் விரும்புவதை வாங்கி கொடுத்து அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதன் மூலம் அவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்க பெற்று குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது உண்மை. புத்திர தோஷம் உள்ளவர்கள் முதியோர் காப்பகங்களில் உள்ள முதியோருக்கு உணவு, உடை வழங்கி அவர்களின் ஆசையை பெற்றால் புத்திர பாக்கியம் கிடைக்கும். மேற்கண்ட ஆலய பரிகாரங்களை முறையாக செய்து நம்பிக்கையோடு வணங்கி வந்தால் குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும். எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.